வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம போர்வெல்லுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் ரெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம போர்வெல். இது 1000 அடி போயிருக்குது. நம்ம புட்டிங் எடுக்கும்போது மொத்த மண்ணும் எடுத்துருக்குறோம். அதனால ஈஸியாக நம்ம இதில் வந்துட்டு ரெயின் வாட்டர் ரெஸ்டிங் பண்ணுவோம். இந்த போர்வெல்லில் பார்த்திங்கனாக்கா இது வெளியில் இருக்கிற பிவிசி பைப்பு. அகெயின் நீங்கள் பார்க்கலாம், உள்ளே இன்னொரு பைப் இருக்குது. நமக்கு இந்த 2 பைப்பையும் ஹோல்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட ட்ரில்லிங் மிஷினு, ட்ரில்லிங் பிட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க இது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இந்த 9 இன்ச்சு பிவிசி பைப்பை பார்த்திங்கனாக்கா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே போர்வெல் போடும்போதே மண் ரொம்ப இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு ஒரு 5 பைப் இருக்குது. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். சரி, நம்ம கட் பண்ணிக்கலாம். சுற்றி பார்க்கலாம். முழுசாக கட் ஆகிடுச்சி. இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோன்னா இதுக்குள்ளே மண் இருக்குது. நம்ம கொட்டையை போட்ட பின்னாடி அந்த மண் எல்லாமே அதுக்குள்ளே போய்டுன்னுட்டு இதை ரிமூவ் பண்ணணும். நம்ம 9 இன்ச்சு பைப்பை இன்ச்சு பைப்பை ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. உள்ளே பார்க்கலாம். உள்ளே ஃபுல்லாகவே போர்வெல் போடும்போது இருந்த மண் ஃபுல்லாகவே இருக்குது. இது நம்ம போர்வெல்ல உடைய பைப்பு நம்ம ஓட்டை போட்டு மழை தண்ணி விடும்போது இந்த மணலும் எல்லாமே நம்ம போர்வெல்குள்ளே போய் அடைச்சிக்குவோம். ஸோ அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்கலாம். போர்வெலுக்குள்ளே இருக்கிற வெறும் எம்எஸ் பைப்பு தான் இருக்குது. நம்ம மொத்தம் பிவிசி பைப்பு 9 இன்ச்சு பிவிசி பைப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இந்த போர்வெல் பைப்பில் வந்துட்டு ஹோல்ஸ் போடுவோம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஹோல்ஸ் போடலாம், இன்னொன்று கட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஹோல்ஸ் தான் போட போட்டிருக்கோம். பார்க்கலாம். இதை சுற்றி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஜிக்ஸாக்காக மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட்டையை போட்டாச்சு. கட்டிட்டு கட் பண்ண பின்னாடி அது உள்ள இல்லை இப்போ இது வர முறைக்கும் இந்த பெரிய பைப்போடு ஒரு முடியும் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே மண் போகக்கூடாது. அவ்வளோதான். பெயிண்டிங் ஃபில்டராகி போன தண்ணி அவ்வளோதான். இல்லைன்னா போர்வெல் உள்ள பம்ப் இருக்கும் இல்லைங்களா, அந்த பம்பு போயிடும். ஒரு முறை மட்டும் இல்லை, அப்புறம் இறந்து விட முடியாது. இப்போ நம்ம ஆனதுக்கு ரிங்க இந்த சைடு வச்சிடலாம். நமக்கு என்னது காலத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், பீமுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க.